என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயமானது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. உன்னுடைய துணையானது உன்னிடத்தில் சொல்ல மறைத்த ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன். துணை என்றால் எப்படி? திருமணமானவர்களுக்கு அவர்களோடு இருப்பவர்கள் துணை. யாருக்கு எந்த ஒரு உறவு ஆறுதலாக இருக்கிறதோ, யாருக்கு பக்கபலமாக கை கொடுத்து இருக்கிறதோ அந்த உறவுதான் அவர்களுக்கு துணை. அப்படிப்பட்ட ஒரு துணை உன்னிடத்தில் மறைத்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். இவர்கள் மறைத்த ஒரு விஷயம் உனக்கு என்னவென்று நான் சொல்லிவிட வந்திருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் இந்த கருப்பன் நான் உன்னோடு உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கிறேன். கருப்பன் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நான் கவனமாக உன்னை மீட்டெடுக்க வருகிறேன் என்பதனை புரிந்து கொள். நல்லது வேண்டியும் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களை விரும்பியும் உனக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் சரி, உன் மனதில் இருக்கும் பாரத்தை குறைக்கும் ஒரு நல்ல உறவு உன்னோடு இருக்கத்தான் செய்கிறது. உன் மனதில் இருக்கும் வேதனைகளை குறைக்கும் ஒரு நல்ல உறவு நிச்சயமாக உன்னோடு இருக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மிகச்சரியான தெளிவோடு நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை கொண்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். கருப்பன் இருக்க இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். அப்படிப்பட்ட ஒரு துணை உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கக்கூடிய அந்த துணை ஒரு விஷயத்தை உன்னிடம் மறைக்கிறது. உனக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று சொல்லி அந்த விஷயத்தை இந்த துணையானது உன்னிடம் மறைக்கிறது. இந்த துணை உன் தாயாக இருக்கலாம், உன் தந்தையாக இருக்கலாம், உன் உடன் பிறந்த உறவாக இருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நல்ல நட்பாக இருக்கலாம். உன்னிடத்தில் எப்பொழுதும் நெருக்கமான ஒருவர் தன் மனதில் நினைக்கின்ற விஷயங்களுக்கு உன்னைத்தான் முதலில் தேர்ந்தெடுத்து எதையும் உன்னிடம்தான் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை சுற்றி என்ன நடந்தாலும் ஓடோடி வந்து உன்னிடம்தான் சொல்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல நினைக்கும் விஷயங்களை எல்லாமும் ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகின்ற நேரம். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கென்று ஒவ்வொன்றையும் நிறைவாக சொல்லித்தர வேண்டும். எப்படி உன்னுடைய வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உனக்கு துணையாக இவர்கள் இருக்கிறார்களோ அதுபோலத்தானே நாளை அவர்கள் வாழ்க்கையிலும் நீ துணையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீதானே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்க முடியாமல் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில உண்மைகளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்கின்ற இந்த காரியங்களை எப்பொழுதும் நீ முழுக்க முழுக்க கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நம்பிக்கையோடு நான் உனக்காக எப்பொழுதும் துணையாக வருகின்ற இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்க வேண்டும். நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்காக எப்படியெல்லாமும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அதுபோல நாமும் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை என்றென்றும் கொடுக்க வேண்டும். எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை தரும் நம்பிக்கையை நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே.
எப்பொழுதும் இவர்களுக்காக கைகொடுத்து நிற்கும் ஒரு உறவாக நீ இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் எந்த நாளும் உன் மனதில் நின்று உன் வாழ்க்கையில் இருக்கும் உண்மையான உறவுகளை உனக்கு அடையாளம் காண்பித்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் நீ உனக்காக என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நினைத்து இனி ஒருபொழுதும் நீ கலங்கக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கும் பல விஷயங்களை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் சில உண்மைகளை என்றென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, உன்னோடு என்றும் கருப்பன் சொல்ல நினைக்கும் சில விஷயங்களை நீ கட்டாயமாக புரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நடப்பதை நீ கண்டுபிடித்து விடுவாய். அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உனக்கு தரும் விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு விடுவாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைப்பதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இந்த உறவிற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் எதற்கானது? இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் கொடுத்த அன்பிற்கானது. உன்னோடு இருந்து இவர்கள் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய நன்மைக்கானது. இப்படி சில விஷயங்களை உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது அதை எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவும் இந்த உறவுகள் உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரம் நீ முழுக்க எதையும் கைவிட்டு விடக்கூடாது. சந்தோஷமாக வாழ வேண்டிய இந்த காலம் இனி உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல நன்மைகளையும் பல சோதனைகளையும் சந்தித்திருக்கிறாய். எவ்வளவுதான் கண்ணீர் சிந்திய நிலையிலும் கூட இவர்களிடத்தில் மட்டும்தான் அதை உனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன் மனதிற்குள் நின்று உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காது. உன்னுடைய மனதிற்குள் நின்று என்றும் என்றென்றும் உன்னை நம்பிக்கைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைப்பதை நீ கவனத்தில் கொண்டாயானால், இந்த தெய்வம் உனக்கு தர நினைப்பதை நீ புரிந்து கொண்டாயானால், எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும். எந்த நாளும் இந்த தெய்வம் உனக்கு ஏற்ற விஷயங்களை கவனமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இந்த உறவை யார் என்று புரிந்து கொண்ட பிறகு இவர்கள் மனதிற்குள் இருக்கின்ற சில விஷயங்களை நான் சரியாக தெரிந்து கொள்கிறேன். இவர்களின் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இவர்கள் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறார்கள், இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கிருக்கும் இந்த காலம் கருப்பன் உன்னிடத்தில் நின்று உனக்கு சொல்ல நினைக்கும் இது போன்ற கால நேரம். இனி எல்லாவற்றையும் இவர்களோடு தான் உன் வாழ்க்கை என்று பின்னி பிணைத்து விட்ட பிறகு இனி எதையும் எண்ணி நீ வருந்தாது, எதையும் நினைத்து நீ வருத்தம் கொண்டு நிற்காது. உன் மனதிற்குள் என்ன நிலை இருக்கிறது, உன்னுடைய மனதிற்குள் எந்த விஷயங்கள் தோன்றுகிறது என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு அப்பன் உனக்கு என்ன சொல்ல காத்திருக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் இத்தோடு இந்த வாழ்க்கையை முழுமையாக நீ மாற்றிவிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
தெய்வத்தின் அருளோடு உனக்கிருக்கின்ற இந்த காலம் இனி உன்னுடைய நிம்மதியை நிச்சயமாக உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவான பல உண்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. பல பிரச்சனைகள், பல சோதனைகள் என்று உனக்கு வந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும். கருப்பன் உன்னிடத்தில் நின்று உனக்கு சொல்லும் இந்த காலங்கள் முழுக்க இனி எந்த நாளும் உனக்கான நன்மையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள். எந்த நேரமும் உனக்கு கிடைத்த விஷயங்களை எல்லாமும் ஒவ்வொன்றாக நீ உணர்ந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனநிலையை மாற்றும் இந்த விஷயங்கள். கருப்பன் சொல்வது போல இந்த உறவு மறைத்ததை சொன்னால் என் பிள்ளை நீ கொஞ்சம் உன்னை தாழ்த்தி கொள்வாய். எதனால் தெரியுமா? நமக்கு உறுதுணையாக இருந்த இவர்களுக்கு நாம் உறுதுணையாக இல்லாமல் போய்விட்டோமே என்று நிச்சயமாக நீ கலங்குவாய். கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னை வழிநடத்தும் இந்த நேரமும் காலமும் இனி எல்லா நேரங்களையும் உனக்கு சந்தோஷமாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு ஏற்றது போல பல நல்ல பலன்களை உனக்கு கட்டாயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்பனிருக்க இனி உனக்கு நடப்பதை நீ புரிந்து கொள். முதலில் இவர்களிடத்தில் உன் கதையை பேசுகிற நீ அவர்களிடத்திலும் அவர்கள் கதையை என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்களின் மனதில் ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை ஒதுக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் சரியாக இவர்களுக்காக ஒதுக்கி கொடுக்க வேண்டும். எந்த நிலையிலும் இவர்களுக்கென்று நாம் நிச்சயமாக இருக்கிறோம் என்பதனை நீ கவனமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். என்னவென்று நீ நினைத்து முடிக்கும் முன்னமே கருப்பன் பலமுறை உனக்கு சில விஷயங்களை நடத்தி இருக்கிறேன். அதையும் நான் இவர்கள் மூலமாகத்தான் உனக்கு நடத்தி இருக்கிறேன். கண் கலங்கிவிடக்கூடாது, கண்ணீர் சிந்திவிடக்கூடாது என்று சொல்லி என் பிள்ளைக்காக ஒவ்வொரு முறையும் நான் உறுதுணையாக வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்தும் உனக்கு மதிப்பை கொடுத்தும் நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி எல்லாவற்றையும் உனக்கே என்று தெளிவாக கொடுக்கும். அதுபோலத்தான் என் பிள்ளையினுடைய இந்த வாழ்க்கையிலும் அத்தனை விஷயங்களும் சரியானதொரு ஆனந்தத்தை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களுக்கான நேரத்தை நீ ஒதுக்கி இருக்கும் பட்சத்தில், இவர்களுக்கான தருணத்தை நீ சரியாக கொடுத்திருக்கும் பட்சத்தில் அவர்களின் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்கும். ஆனால் உனக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கிறதை உன்னிடம் போய் எப்படி தன் கஷ்டத்தை சொல்வது என்று சொல்லி இவர்கள் மனதில் இருக்கும் சில வேதனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் தனக்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர் என்னுடைய நல்ல நட்பு, இவர் என்னுடைய நல்ல உறவு என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. உண்மையாக இவர்களுக்கு நாம் ஒவ்வொரு முறையும் சரியாக கை கொடுத்து உதவ வேண்டும். அவர்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நாம் அவர்களுக்காக எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்க என்றென்றும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் கிடைக்கும் சில உண்மையான உறவுகளை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைப்பதும் உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைப்பதும் இனி என்னவென்று நீ கவனமாக தெரிந்திட வேண்டும் என்பதனை மறக்காது. அப்பன் சொல்ல சொல்ல இனி உனக்கும் ஒரு நல்லது நடந்தே தீரும். இவர்களுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஆதரவாக அவர்களினுடைய விஷயங்களை கேட்டு அதற்கு
மிகப்பெரிய துணையாக இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கான உண்மைகளை நீ எப்பொழுதும் கவனமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் சொல்ல சொல்ல இனி உனக்கு எல்லாமும் நம்பிக்கையோடு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள். நல்லதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நீ இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வாய். இவர்களின் மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் உறவாக நீ என்றும் இருக்க வேண்டும். இவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு உறவாக நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் சொன்ன பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு நான் என்னவெல்லாமும் தருகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நாம் எதிர்பார்க்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நமக்கு சரியாக கிடைத்து கொண்டிருக்கும் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதுதான் வேண்டும் என்றும் என்றென்றும். இந்த கருப்பனின் அருளோடு என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்ல துணை வேண்டும். நல்ல நட்பாக என் பிள்ளை எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் ஒருபுறம் இருக்க, நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் இனி நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது எப்பொழுதும் நம்பிக்கையை தரும் என்பதனை நீ தெரிந்து கொள். எதிர்பாராத நேரம் இனி உனக்கு என்ன நடத்த காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்கிடாமல் நின்றால் வாழ்க்கை எதையும் உனக்கு சரியாக தரும் அல்லவா? எப்பொழுதும் உனக்காக நான் இருந்து உனக்கு தருவதை நீ தெரிந்து கொண்டால் உன்னோடு இருக்கும் எந்த ஒரு உறவுகளையும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிட மாட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னோடு இருக்கும் எந்த ஒரு நட்பையும் நீ விட்டுவிட மாட்டாய் என்பதுதான் உண்மை. நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வரும் என்பதனை தெரிந்து கொள். அதிர்ஷ்டத்தை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். கிடைத்த உறவு போலியான உறவாக பலரும் அங்கே கலங்கிக் கொண்டிருக்கும் நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்ற உறவை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவை நீ ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது. எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் உனக்கு நீ சரியானதொரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நம்மோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் நாம் அவர்களுக்காக இருக்கிறோம் என்ற உணர்வோடு அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்காக நீ இருந்து எப்பொழுதும் அவர்களின் சோதனையிலும் வேதனையிலும் பங்கெடுத்து கொள்வாய் என்பதனையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையையும் நீ நிச்சயமாக இனி இவர்களை தனித்து விட்டு விடாதே. உன் கதையை பேசுவதற்கு முன்பாக அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக ஒரு புரிதலை நீ கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அவர்களின் மனதில் தோன்றும் உணர்வுகளுக்கு எப்பொழுதும் நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. தெளிவோடு இருந்தால் உனக்கும் பல உணர்வுகள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன்னை நம்பிக்கையோடு உருவாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை நம்பிக்கை என்ற வார்த்தையை கருப்பன் அடிக்கடி சொல்வதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும்? அது ஒன்று மட்டும்தான் இப்பொழுது இருக்கும் எந்த ஒரு உறவுகளையும் நிலைத்திருக்கச் செய்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு அப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதைத்தான் சொல்வேன். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.